சென்னை கிழக்கு தாம்பரம் புத்தர் தெருவில் கோபாலன் என்பவரின் வீட்டு வாசலை அடைத்தபடி மின்மாற்றியை அமைத்த மின்வாரிய அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவுப்படி அதனை அகற்ற அவரிடமே 8 லட்சம் ரூபாய் கேட்பதாக புகார் எழுந்துள்ளது. குடும்பத்துடன் சவுதி அரேபியாவில் வசிக்கும் கோபாலன் கடந்த 2004ஆம் ஆண்டு இந்த வீட்டை வாங்கியுள்ளார். அவ்வப்போது வந்து தனது வீட்டை பார்த்து செல்லும் கோபாலன் கடந்த 2010ஆம் ஆண்டு வந்தபோது அவரது வீட்டு வாசலை அடைத்தபடி மின்மாற்றி அமைக்கப்பட்டிருந்தது. மின்வாரியம் தரப்பில் உரிய பதிலளிக்காததால் கோபாலன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். நீதிமன்றத்தில் 2001ஆம் ஆண்டிற்கு முன்பு இருந்தே அங்கு மின்மாற்றி இருப்பதாக மின்வாரியம் வாதிட்ட நிலையில் அந்த மின்மாற்றி மற்றும் கம்பங்கள் தயாரிக்கப்பட்ட ஆண்டு கூகுள் சேட்டலைட் புகைப்படம் ஆகியவற்றை கோபாலன் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார். இதனையடுத்து மின்மாற்றியை அங்கிருந்து அகற்றும்படி கோபாலனுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துள்ளது. 15 ஆண்டுகள் கழித்து தீர்ப்பு வந்த நிலையிலும் மின்மாற்றியை அகற்றுவதற்கான செயல்முறை செலவு, ஒயர் செலவு என 8 லட்சம் ரூபாய் தந்தால்தான் மின்மாற்றியை அகற்றுவோம் என மின்வாரிய அதிகாரிகள் கூறுவதாக கோபாலன் தெரிவித்துள்ளார். கோபாலனின் புகார் குறித்து தாம்பரம் மின்வாரிய ஏஇ ஸ்ரீனிவாசனிடம் கேட்டபோது இது குறித்து தனக்கு தெரியாது என கூறினார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.